நாமத்தினால் தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சப்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சப்தமாய் ஆண்டவரை புகழ போற்ற ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் உண்மையாக ஆண்டவருக்கு கொடுங்க. இந்த 1 மணி நேரத்தை முழுசாக ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் பார்த்து மிக அழகாக சொல்லுவார், 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் போயிற்றோ, எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லிதான் அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அந்த 3 சீடர்களை அழைத்து செல்கிறார். மற்ற சீடர்களை புறம்பே கெத்செமனே தோட்டத்திற்கு வெளியே நிற்க வைத்து விட்டு வந்து விடுகிறார். இயேசு நம்பி வந்தார். இந்த 3 பேரும் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள், எனக்காக பரிந்து பேசுவார்கள், தந்தையிடம் நான் ஜெபித்து வரும் வரை இவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்ற வேதனையோடு உள்மன காயங்களோடு போகிறார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் தூக்க கலக்கமாக இருந்தார்கள். ஆமன் பார்த்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்கு? அழைத்தவர் உண்மை உள்ளவர். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். யாராவது ஒருவனோடு சேர்ந்து பாடலாமா? வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நீரைத்து வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். இன்றைய நாளிலே ஆவியானவருடைய செய்தி இப்படியாக இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஜெபிப்பதே. அதுபோலவே நீயும் மிகவும் அச்சம் கொண்டவளாய் இருந்தாலும் இந்த இருண்ட உலகில் எனது ஒளியால் ஈர்க்கப்படுகிறாய். உனது பயத்தோடு ஒப்பிடும்போது எனது ஒளி மிக மெல்லியதாய் தோன்றலாம். எனவே இது எப்படி நிலைக்க முடியும் என்று எண்ணாதே. என் அன்பு குழந்தாய், நீ மகிழ்ச்சியோடு என் கரம் உனக்கு வழிகாட்டுகிறது. என் அன்பு குழந்தாய், மிக மகிழ்ச்சியோடு என் கரம் உனக்கு வழிகாட்டுகிறது. என் அன்பு குழந்தாய், எளிமையுடன் எனக்கு திறந்து கொடு, ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு குழந்தாய், என் விருப்பப்படி நான் உன்னை நடத்த நீ விட்டு கொடுக்க வேண்டிய அருளுக்காக ஜெபி. என் விருப்பப்படி நான் உன்னை நடத்த நீ விட்டு கொடுக்க வேண்டிய அருளுக்காக ஜெபி. என் சிறிய ஆன்மாவே, அதன் வழி நீ நிறைய காரியங்களை செயல்படுத்த முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதே. ஆமென்.
ஆமென் ஆமென் எனக்கு பதில் கொடுப்பதும் தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பதும் எனக்கு பதில் கொடுப்பதும் தான். என் அன்பு குழந்தையே, எனது இரக்கத்தின் செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்லும் எனது சிறிய கருவி நீதான். என் அன்பு குழந்தையே, எனது இரக்கத்தின் செய்தியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்லும் எனது சிறிய கருவி நீதான். இதனால் என் மகன் மனிதர்கள் நடுவில் வாழ முடியும். ஜெபி. எனது செய்திகளை பெற்றுக்கொள்ள பயப்படாதே. இன்னும் கூட எனது செய்திகள் வழியாக செய்ய வேண்டியவை நிறைய உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அந்த நாளிலே ஆவியானவருடைய செய்தி என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன கேள்வி இருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உள்ளதா என்ற கேள்வி. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி, நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றேன், திருப்பலிக்கு போகிறேன், ஜெபமாலை அனுதினமும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் வார்த்தை வாசிக்கிறேன், ஜெபத்தில் கூகுள் மீட்டில் உட்கார்றேன், காலை மாலை எல்லாமே செய்கிறேனே, ஆனால் ஏன் எனக்கு துன்பம் வருகிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் கை உடைஞ்சு கிடக்கிறேனே, என்னை யாராவது கேட்குறீங்களா? நான் உடல் சுகமெல்லாம் வீட்டில் கிடக்கிறேனே, யாராவது என்னை வந்து பார்க்குறீங்களா? யாராவது என்ன மேலே அக்கறை எடுக்கிறீங்களா? இன்றைக்கி மனிதர்கள் ஒருவர் மற்றவர் மீது நாம் குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குறது. என் மகனே மகளே, செபி. நீ செபிக்க வேண்டும். ஜெபத்தில் உன்னிடத்திலே குறைவை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 119 1-2 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா யாராவது ஒருவர்? சங்கீதம் 119 1-2. ஆமென். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆமென். ஆமென். 5 காரியங்கள் இந்த சங்கீதம் 119 1-2 மறைந்து கிடக்கிறது அன்பார்ந்தவர்களே. முதலாவது காரியம், மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். இரண்டாவது காரியம், ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். மூன்றாவது காரியம், அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 5 காரியம். பேறு பெற்றவர்கள் யார்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி, ஆண்டவரே என் மீது உமக்கு அக்கறை உண்டா என்று கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் எசேக்கியேல் ஆகமத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 33 இறை திருவசனம் 11. எசேக்கியேல் 33:11. ஆமென். ஆமென். அவர்களிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று.
ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமென். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்களுக்கு ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டா என்ற கேள்விக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் இன்னும் அழகாக சொல்வது மீகா 6:8 சொல்லப்படுகிறது. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. வாசிக்கலாமா? ஓ மானிடா, அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆமென். ஒரு முறை கூட சத்தமாய் வாசிக்கலாம். ஓ மானிடா, மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? வேறு எதை கேட்கிறார்? உன்னிடத்திலே பொன்னோ பொருளோ காணிக்கையோ எதையும் அவர் கேட்கவில்லை. அதனால தான் எசேக்கியேல் 33:11 அவருடைய விருப்பம் என்ன? தலைவராக ஆண்டவர் கூறுவது, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக அத்தீயோர் தங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டா என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. அதனால தான் எஸ்ஐயா 48:11 இன்னும் அழகாக சொல்லும். வேறு யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எஸ்ஐயா 48:11 ஒருவர். என் பொருட்டே என்னை முன்னிட்டே அதை செய்கிறேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம்? என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன். ஆமென். தொடக்கமும் நானே, முடிவும் நானே என்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தீயோருக்கு அமைதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார். இந்த அநேகர் ஆண்டவர் சமயத்தில் உட்கார்றதுக்கு எவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறோம். வரம்பூரா வேலைக்கு போகிறோம், நேரம் இல்லை, ஓய்வு நாள், சண்டே, அவருக்காக ஒரு நாள் ஆயத்தமாய் அவருடைய சமூகத்தில் உட்கார மனசு இல்லையே. அப்போ கூட நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், எனக்கு எதுவுமே ஆண்டவர் செய்கிறதில்லை. ஆண்டவர், என் ஜபம் கேட்கப்பட மாட்டேங்குது, அதுக்கு ஜபம் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஜபம் பண்ணிக்கோங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பேசுகிறோமே. ஆனால் நமக்கு கிடைக்கிறது இல்லையே. என் ஜபம் கேட்கப்படுதா, என் விண்ணப்பம் கேட்கப்படுதா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் மிக அழகாக. ஏசாயா 49:15 வழியாக, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாள். வாசிக்கலாமா? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடம், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்போ நம்முடைய கேள்வி, என் ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உள்ளதா? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறார்? அதனால தான் ஏசாயா 49:16 இன்னும் அழகாக சொல்லும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன்.
உன் உன் சுவர்கள் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமென். ஒரு ஆமென். முறை கூட வாசிக்கலாம். ஆமென். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமென். ஆமென். எப்பொழுதும் எப்போதும் எப்போதும் அவருடைய கண்முன் இருக்கிறது. அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறேன். தினம் எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல